இப்போ ஹேமா வீட்ல இருந்து நம்ம விடைபெற்று கிளம்பியாச்சு. பாத்தீங்கன்னா உங்க வீடு வந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் கசகசன்னு போட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் நல்ல ஒரு லக்ஸூரியஸா ஒரு அழகான வீடு தான். அந்த ஒரு டஸ்டான சூழ்நிலையிலும் நம்ம அக்கோமோடேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அது பெரிய விஷயம் தான். ஹேமாவோட 2 குட்டீஸ், அப்புறம் அவங்க அம்மா, ஹேமாவுடைய அம்மா இருக்காங்க. இது அவங்க அம்மா. ஹேமா வந்து ஃபேஸ் காட்டல, சோ அவங்க விருப்பம். அதனால அப்புறம் அவங்க வீட்லயே ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூஜா ரூம். ரொம்ப அழகா போட்டோஸ் எல்லாம் மாட்டி வச்சிருந்தாங்க. எங்களை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க இவ்வளவு போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க எப்படி அழகா நீட்டா மாட்டி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அழகுணர்ச்சி அதிகம். இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் நடக்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கு. பட் நீட்டா ரொம்ப இதா அழகா எல்லாமே பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து விடைபெற்று வரோம். அவங்களும் செம்மொழி பூங்காக்கு வராங்க. வந்தா நான் அறிமுகப்படுத்துறேன் எல்லாருக்கும். போக்குல ஒரு ஜூஸ் வேற கொடுத்து அனுப்புறாங்க. என்ன ஒரு அன்பு, ஒரு கூலிங்கா சில்லா சாப்பிட்டுட்டு இப்போ கேபுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கோம். பெற்று பிரியும் போது ஆக்சுவலா இவங்க வந்து இது ஃபுல்லும் இவங்க பில்டிங் தான் டோட்டலா. இவங்க வந்து இங்க டெனன்ஸ் வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. இந்த சைடும் டெனன்ஸ் தான், அதே போல அந்த சைடும் டெனன்ஸ் வாடகைக்கு விட்டுருக்காங்க. இப்ப வீடு கூட காலியா தான் இருக்கு. யாருக்காவது வேணும்னா கூட வந்து பாருங்க. நான் அட்ரஸ் கவர் பண்றேன், போன் நம்பர் தர முடியாது, நான் அட்ரஸ் மட்டும் இங்க கவர் பண்றேன். பாருங்க இதுதான் இவங்க அட்ரஸ். யாருக்காவது தேவைன்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப இங்க கம்மி தான் இவங்க வாடகை கொடுத்துருக்காங்க. டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம் 2-3 வீடு வச்சிருக்காங்க. சோ இப்போ நாங்க அவங்க கூட பாய் சொல்லிட்டு இதுல ஏறோம். நாங்க கார் ஏற போறோம். கார் வந்து வந்துட்டு இருக்கு. கேப் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கேப் வரல. சோ ஹஸ்பண்ட் அங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போற போக்குல என்ன கிஃப்ட் இது, என்ன இது இதெல்லாம் போட்டு அங்க போய் பாருங்க. சரி சரி ஓகே ஓகே. எதுவுமே வாங்கல, அந்த ஊர்ல இருந்து வந்தது நான் என்கிட்ட. ஓகே ஓகே. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓகே அவங்க ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்த திங்ஸ் ஏதோ வந்து அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. மறக்க முடியாம என்னென்னவோ கையில் ஃபுல்லு இவ்வளவு வெயிட்டா இருக்கு. என்னன்னு தெரியல, போய் தான் பாக்கணும். பர்ஃபியூம், சென்ட், அப்புறம் என்னது டீ லேபிள்லாம், அப்புறம் கீழே சோப்ஸ் யார்ட்லி அண்ட் கிளியோபாட்ரா. ஓகே ஓகே. எல்லாம் ஃபாரின் சோப், எல்லாமே ஃபாரின் ஐட்டம். தேங்க்யூங்க, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு சோப் மேனுஃபேக்சரருக்கு சோப், அது ஒரு மெமரி தானே. ஓகே ஓகே நம்ம லோக்கல். ஓகே தேங்க்யூ. இது வந்து இங்க வடபழனியில வந்து நஜிமுதீன் சார் அப்படிங்கிற ஒருத்தவங்க வீட்டுல வந்து நாங்க இது பண்ணோம். சோ இவங்க எல்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா நான்வெஜ். இது என்னது, பிரியாணியாங்க? வா, பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் ஃபுட் எடுத்துட்டு செம்மொழி பூங்கா நோக்கி நம்ம வரப்போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். சிக்கன் 65 கிரேவி என்னென்னோ செஞ்சு வச்சிருக்காங்க. கரெக்டா இப்ப நாங்க செம்மொழி பூங்கா நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா டிரைவர் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுனால ஒரு 5 மினிட்ஸ் லேட். அதனால நான் போய் சேர்றப்போ ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிரும். இல்லைன்னா கரெக்டா ஷார்ப்பா 4 o'clock இருந்திருக்கலாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரீட் லொகேஷன் கொஞ்சம் ராங் ஆயிடுச்சு. அதனால ஒரு சுத்திட்டு வரக்குள்ள ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. செம்மொழி பூங்கால கேப் விட்டு இறங்குனதுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது எனக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள யாராவது ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மக்களோட மக்களா இருந்து வேடிக்கை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஹஸ்பண்ட் வந்தாக்கா கூட நான் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பையனையும் ஹஸ்பண்டையும் கொஞ்சம் முன்னால போங்க, நானும் பொண்ணு பின்னால வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் முன்னால போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் போய் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு எனக்கு ஒரே சீக்ரெட்டா, ஒரு சஸ்பென்ஸா, ஒரு சுவாரஸ்யமா இருந்தது உண்மையிலே. அப்புறம் அப்படியே போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் போனதையுமே ஒருத்தங்க வந்து ஒரு ஃப்ளவர் கொடுத்து வரவேற்றாங்க. என்ன சொல்றது, கிருஷ்ணருக்கு குசேலர் கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அவங்க கையில ஒன்னும் இல்ல, அதனால அங்க இருந்த ஒரு காகித பூச்செடியில இருந்து ஒரு அழகா நீளமா உடைச்சு பொக்கே மாதிரி கொண்டு வந்து கொடுத்து வரவேற்றாங்க. இன்னொருத்தர் வந்து அவங்க வீட்டுல பூத்த சந்தன முல்லைய ஒரு சரம் கொண்டு வந்து கொடுத்து வரவேற்றாங்க. எனக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பக்கம் பக்கமா நானும் ஹஸ்பண்டும் போனேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டாங்க. அவ எனக்கு வேற பயமா போச்சு. அங்க இருந்து அந்த காகித பூச்செடி எடுக்கமோ யாராவது ஃபைன் கீது போட்டா என்ன பண்றதுன்னு அவங்கள்ட்ட ரொம்ப தேங்க் பண்ணிட்டு கொண்டு போய் அந்த செடி மேலேயே ஒன்னும் தெரியாத மாதிரி வச்சுட்டு அப்புறமா உள்ள போனோம். உள்ள போன உடனே ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்லிட்டு மீதியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் வாட்ச் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.